கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஆனாயர் குடி அமைத்த விழவை அமரரிதம் கோனார் கொழிய கோவர்தனம் தொச்செய்தான் மலை வானாட்டி நின்றுகும் மாமலர் கற்பகத்தொத்திழிய தேனாருபாயும் தென் திருமாலிருஞ்சோலையே. ஆனாயர் கூடி, ஆயர்கள் எல்லாரும், ஆனாயர், ஆயர்னாலே மாடு மேய்க்கிறவர்கள் தான் ஆனாயர் என்கிறார். மாடு மேய்க்கிறவர்களான அவர்கள் எல்லாரும் சேர்ந்து காலத்துல மழை பொழியணுங்கிறதுக்காக ஒரு இந்திர விழா கொண்டாடணும் என்று அமைக்க, அதற்காக நிறைய சோறு வடித்து இந்திரனுக்காக வேண்டிய அன்ன கூட்டம் செய்ய போறோம் என்று சொல்ல, உடனே கண்ணபிரான் வந்து அமரர் தம் கோனார்க்கு ஒழிய, இந்திரனுக்கு போடாத, போன வருஷம் போட்டோமே என்ன மழை பொழிஞ்சது, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போறா, ஒரு 4 தூத்தல் போட மாட்டேங்கிறது. அதனால போன வருஷம் போட்டாமே, ஏன் அப்படி சொல்லுவனோன்னா இந்திர கர்வபங்கம். தான் நினைச்சாதான் மழை பொழியும்னு சொல்லிட்டு இருக்கானா அவன். அவன் அன்றியிலே நாம் பஜனை பண்ணாலேயே மழை பொழியும், திவ்ய பிரபந்தம் சேவிச்சாலே மழை பொழியும், கோவில திருவாராதனம் பண்ணாலே மழை பொழியும். ஒண்ணுமே வேண்டாம், ஒரு வைஷ்ணவன் இருந்தாலேயே மழை பொழியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்திரன் சொல்லிட்டு இருக்கான் என்னாலதான் மழை பொழியறதுங்கிறான். அப்போ சாதுக்களால வைஷ்ணவனால மழை பொழியறதா இந்திரனால மழை பொழியறதா அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணும். அதனால இந்திரனுடைய யாகத்தை நிறுத்தி இவ்வளவையும் என்ன செய்யறது, ஆனால் கோவர்தனத்து செய்தான் மலை, கோவர்தன மலைக்கு போய் அன்னகூடம் போடுங்கள். கண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பார் அந்த ஊர்ல. அதுதான் ஆச்சரியம். இதெல்லாம் பழக்கம்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது மாத்தக்கூடாதுன்னு ஒரு கிழவி கூட சொல்ல மாட்டேன். குழந்தை சொல்றான் நீங்க கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வேற சொல்லுவா. குழந்தை சொன்னானா அது நீதி. எல்லாரும் கொண்டு கோவர்தன மலையுடைய எதிரில சோறு வடிச்சு கொட்டி அந்த கோவர்தன மலையை கொண்டாடினார்களே. இங்க பாவனை என்னன்னா, அந்த கோவர்தன மலையேதான் அழகர் மலை அப்படின்னு, அந்த கோவர்தன மலையே தான் என்று பாவிக்கிறார். இந்த கோவர்தன மலைக்கே செய்தான் மலை வானாட்டி நின்றும் மாமலர் கற்பகத்தொத்திழி தேனாரும் பாயும். கங்கை எப்படி ஆகாசத்திலிருந்து வந்து பூமியில விடர்தோ, சொர்க்கத்திலே வந்து பூமியில விடர்தோ, அதுபோல இந்த நூபுர கங்கையே ஆகாசத்திலிருந்து விழக்கூடிய மாமலர் கற்பகம் பாரிஜாத மலர் முதலியவை எல்லாவற்றையும் தேவர்கள் மலை மேல பொழிய, அந்த கொத்து கற்பக கொத்துலாம் தொத்து அவைகள் வந்து விழி தேனாறு பாயும், அதிலிருந்து பெருகினதாகிய தேன் சிறு துளிகள் பெருவெள்ளமாக ஆகி இதுல கலந்து வரக்கூடியதான எவ்வளவோ விதமான தீர்த்தங்களை சாப்பிட்டு பார்த்திருக்கோம். ஆனா அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தை இப்படி எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு ருச்சியா இருக்கும், அவ்வளவு ருச்சிகரமா இருக்கும். தேனாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.